மதிப்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கடகம் ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் வருடம் நடக்கக்கூடிய பாசிட்டிவான பலாபலன்கள் என்னவாக இருக்கும்? நடக்கக்கூடிய சுபத்துவமான பலாபலன்கள் என்னவாக நமக்கு கிடைக்கும்? அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவுல நம்ம பார்த்துடலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொளிய பார்க்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். கடகராசி நண்பர்கள், நாம் 2025ல எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், கடவுளே, பகவானே, எனக்கு ஒரு நிம்மதிய குடு. எனக்கு ஒரு சந்தோஷத்த குடு. என்னை யாரும் அவமானப்படுத்தாம, அசிங்கப்படுத்தாம, என்னைய தலைகுனிய வைக்காம, எனக்கு தொந்தரவு குடுக்காம, என்னை விட்டு தேவையில்லாதவர்கள் விலகிப் போயி, நான் ஒரு நல்ல மனிதனா வாழணும். அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு உபகாரம் செய்யி, அப்படிங்கிறது தான் இந்த கடகராசி நண்பர்கள் இப்போ நீங்க மனசார கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏனென்றால், நெறைய விஷயங்கள்ல நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல எதுக்காக நம்ம பாதிக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல யார்னால நம்ம அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, நம்ம வெட்கப்பட்டு தலைகுனிய வச்சாங்களோ, அதையெல்லாம் நமக்கு ஒரு அனுபவ பாடமா தான் நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர, கடவுள் இது ஒரு நல்ல போதனைய தான் நமக்கு குடுத்திருக்கிறாரு. அப்ப என்னைக்காவது ஒரு நாளைக்கு நல்ல காலம் வர்றபோது, நான் தலைகுனிஞ்சு நடந்ததுக்கெல்லாம் கடவுள் என்னை தலைநிமிர வைப்பாரு அப்படிங்கிற உங்க நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இனிமேல் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நீங்க யாரையும் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க யாரை நம்பியும் நீங்க பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யாருகிட்டயும் ஆலோசனைகள் கேட்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க யாருகிட்ட ஆலோசனை கேட்கிறீங்களோ, அவங்களுக்கு தான் உங்களுக்கு நிச்சயமாக எதிரி மாரி செயல்படுவாங்க. நீங்கள் வளர்த்து விட்டவங்க தான். நீங்க யார வளர்த்து விட்டீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு துரோகபாதங்கள் செய்வாங்க. அவங்க கிட்ட தான் நீங்க இழப்பீடுகளவே நெறைய நீங்க சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆக கடகராசி நண்பர்களை பொறுத்தமட்டில, உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது யார் மேல அதிகமாக வைக்கிறீங்களோ, அவங்க தான் ஆப்போசிட்டா இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கடந்த காலகட்டத்தில புரிஞ்சிருப்பீங்க. இப்போ கணவன் மனைவி கூட பாருங்கவேன். நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு பேசுவாங்க. அவங்க ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு பேசணும். அப்ப யாரோ 2 பேர் பக்கமும் நியாயம் இருந்தாலும் கூட, புரிதல் அப்படிங்கிற தன்மை அந்த இடத்துல உங்களுக்கு இருந்திருக்காது. அப்போ புரியாம பேசுனனால தான் குடும்பத்தில சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வந்திருக்கும். எந்த பணத்தை எதுக்காக செலவழிச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாலும் கூட, அந்த கணக்குகள் கடந்த காலகட்டத்தில தவறாகவே போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கும். வீண் விரயங்கள், வீண் செலவுகள். நான் எதிர்பார்த்திருக்கவே இல்ல இந்த மாரி செலவாகும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த செலவெல்லாம் எப்படி ஈடுகட்டுறது? இதை குடும்பத்தில் சொல்கின்ற பொழுது தேவையில்லாத வாக்குவாதங்கள், வம்பு வழக்குகள் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் பிரயோஜனமாக செலவுகள் செய்திருந்தாலும் கூட, நமக்கு அது தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறது. அப்போ கொடுத்த பணம் கைக்கு வராது. கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியாத ஒரு சூழ்நிலை. நாம் யாரிடத்துல பணம் போட்டோமோ, குடுத்தோமோ அதை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. யாருக்காக நாம் முன்னின்று நாம் நாம் ஜாமீன போட்டோமோ, அந்த இடத்துல நாம் தலைகவிந்து அவங்களுக்காக நாம பதில் சொல்லிட்டு இருந்த காலம் அப்படிங்கிறது இப்படியாக எண்ணற்ற விஷயங்கள்ல இருந்து நீங்க விடுபட்டு, இப்போ நீங்க பக்குவப்படுத்தப்பட்டிருக்கீங்க. அப்ப உங்களை பக்குவப்படுத்தினது யாரு அப்படின்னு கேட்டால் சனி பகவான். அவர் தான் உங்களுக்கு கண்டக சனியா வந்து, அஷ்டம சனியா வந்து நெறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குடுத்து, உங்கள வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு மனிதனாக, அழகான சிற்பமா செதுக்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்ப நீங்க அத கஷ்டம்னு நினைக்காதீங்க. நெறைய கத்துக்கிட்டோம்னு நினைங்க. சனி பகவான் உங்களுக்கு நெறைய கத்துக் குடுத்துட்டாருன்னு நெனைங்க. அப்ப இந்த 2025 நாம எப்படி இருக்க போறோம்? இந்த கத்துக் குடுத்த சனி பகவான் கத்துக் குடுத்த அனுபவ பாடங்களை வைத்து, இனி ஒவ்வொரு ஸ்டெப்பா நாம எடுத்து எடுத்து வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரப்போறோம். அப்போ உங்க சுய ஜாதகத்துல நீங்க பிறந்த நாம யோகத்தின் பிரகாரம் இந்த சனி பகவான் பாக்கியாதிபதியாக வரப்போறாரு. அப்போ அவரு உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து பாக்கியஸ்தானத்துல வந்தால், உண்மையாகவே அந்த சனி பகவான் சகல ஐசுவரியங்களும் கொடுத்து இந்த 2025 மேல வாழ வச்சிருவார். அப்போ ஜாதகத்தை ஒரு ஆய்வு பண்ணி பார்த்துக்குங்க. சில நண்பர்கள் கேட்பாங்க, ராசி பலன்கள் ஆஹா, ஓஹோ எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்றீங்க. நடப்பது எல்லாமே தலைகீழாக இருக்குது அப்படின்னு சொல்லி நெறைய நண்பர்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்தந்த வருடத்தினுடைய கிரக பயிற்சிகள் அந்த பலனை கொடுத்தே தீரும். அந்த மாத கிரகங்கள் பேச்சில அதது பலனை அந்தந்த பாவத்துக்கு வரவு குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது நம்ம நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால், நம்ம பிறக்கிறபோது எந்த இடத்துல எந்த கிரகம் எந்த பாவகத்துல இருந்து என்ன பலனை கொடுக்க தயாரா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம சுயஜாதகத்துல இருக்கும். அப்போ அதுக்கு இதுக்கும் மேட்சாகி வரப்போ தான் அந்த பலன் கரெக்ட்டா நடக்கும். கடகராசியில பிறந்த கோடான கோடி நபர்களும் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டா கிடையாது.
80% பேர் கட்டாயம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. 10% பேர் நடுத்தர வாழ்க்கையில நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு 10% பேர் டாப் லெவல்ல இருப்பாங்க. அவங்களையும் இவங்களையும் உங்களோட மேட்ச் பண்ணி பாருங்க. அப்ப நமக்கு என்ன கர்ம வினை வேலை செய்யுது, அவங்களுக்கு என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ இந்த சுயஜாதங்கள் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கும். அப்ப நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படிங்கிறது நமக்கும் யோகமானதாக இருந்தால் அந்த வருடத்தில் நாமளும் நல்லா வாழ்வோம். ஆக இந்த சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாகுன்னு பாருங்க. அவர் நல்லவராக இருந்து இந்த 2025ல ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு வந்தாருன்னா சிறப்பா இருக்கும். அதே மாரி குரு பகவானும் உங்க ஜாதகத்துல யோகாதிபதியாக இருந்து, அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றபோது, கடல் கடந்த பயணங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள், வருமானங்கள் அப்படிங்கிறது பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் அத்தனையும் கொடுப்பார். அத்தனையும் சுபவிரயமாக்குவார். அப்படின்னா சேமிப்பில கொண்டு போய் வைப்பாரு. இல்ல குடும்ப தேவைகளுக்கு செலவழிக்க வைப்பாரு. பணத்த ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வைப்பாரு. இப்படியான நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். அடமானம் வைக்கப்பட்ட நகைகள் எல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய அமைப்பில நம்ம இருப்போம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேர்ப்போம். இப்படியான ஒரு விஷயங்கள் எல்லாம் 2025ல நடக்கும் நண்பர்களே. ஆக அவருடைய பார்வை 4ஆம் இடம். புதிய வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பத்து, நிலங்கள் அவ்வளவும் நம்ம வாங்குவோம். அதே மாரி அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன், நோய் எதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நமக்கு நிச்சயமாக வாழ்வோம். புரியுதுங்களா? அப்ப அந்த விதத்தில் நமக்கு ஒரு சிறப்பான நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும். அவருடைய 9ஆம் பார்வை 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் அருமையான நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு தயாராக இருக்க போறோம். அப்போ இந்த 2025ல நமக்கு என்ன நடக்கும்? குருவானுடைய பார்வையால் பல நன்மைகளை நாம அடைய ஆக கடகம் ராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. 4ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 8ஆம் இடம் வலுப்பெறுகிறது. சுபத்துவம் பெறுகிறது குருபவனுடைய பார்வையால். ஆக இங்கே 4ஆம் இடம் சகல விதத்திலையும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அத்தனை பேருக்கும் கல்வியில அதிகமாக கவனம் செலுத்தி படித்து உங்களுடைய லட்சியத்தை நீங்க நிறைவேற்பீங்க. அதே மாரி குறிப்பிட்ட அந்த இலக்கை நோக்கி பயணிச்சு வெற்றியும் பெறுவீங்க. அப்போ மாணவர்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. அதுக்கப்புறம் எல்லாமே புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அப்ப பழையது வாங்கினா செலவு. அப்ப புதுசே வாங்கிருங்க. அதே மாரி வீடுகளை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புல நிச்சயமா அந்த வருஷம் இருப்பீங்க. பழைய வீட்டை புதுப்பிச்சு புதுசாக மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக இருக்கும். அந்த பணிகள் நிச்சயமா செய்வீங்க. அதே மாரி புதிய வீடுகள் கட்டுவதற்கான நேர காலங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல நிச்சயமா நடக்கும். அந்த பாக்கியதைகளும் உங்களுக்கு உண்டு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் எதிரி கடன் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கடினமான உழைப்பு ஸ்தானம் ப்ரொமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குருவினுடைய பார்வை இந்த 6ஆம் இடத்துக்கு விழுகின்ற பொழுது கடன் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த வருஷமாவது நமக்கு அமையும் அப்படிங்கிறத நீங்க நம்பிக்கையோடு இருந்துக்கலாம். அப்ப கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரப்போறோம். எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்க போறோம். கொஞ்சம் நோய் நொடி உபாதைகள் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நமக்கு தீரக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்போ மருந்து மாத்திரையை நம்ம நிறைய தவிர்க்க போறோம் அப்படிங்கிறதான். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உடல் சரியாகும், குணமாகும் அப்படிங்கிறதான். அதே மாதிரி இந்த இடத்துல கடினமான உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உண்டு. நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சாதாரண கடைநிலை ஊழியருக்கு கூட இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு நல்ல ப்ரொமோஷனாக ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காருவாரு. நல்ல ஒரு சம்பளத்தில் இருப்பார். அப்போ பதவி உயர்வு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? சம்பளம் உயர்வாகும். கடினமான வேலைக்கேற்ற வருமானம் வந்தால் நிச்சயமாக சகல விதத்திலையும் நாம் தேவைகளை பூர்த்தி செய்வோம், பிரச்சனைகளை தீர்ப்போம், சிக்கல்களை தீர்ப்போம். அப்போ 6ஆம் இடத்தின் மூலமாக நிறைய சிக்கல்களை நாம் தீர்க்க போறோம். ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம் நமக்கு தேவையே கிடையாது. நல்ல சுபத்துவம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் கடகராசி நண்பர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்தால் இந்த வருஷம் அதற்கான தீர்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நல்ல நல்ல பதவி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அப்போ உங்களுடைய சுய கௌரவம் ஒரு இடத்தில் இழக்கப்பட்டிருந்தால் இந்த இடத்துல மீட்கப்படும். அப்ப கடந்த காலகட்டத்தில் நமக்கான அசிங்கங்கள் அவமானங்கள் நடந்திருந்தாலும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரி செய்து நாம் 4 பேர் மாதிரி கௌரவமாக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 2025ல் நீங்க அனுபவிப்பீங்க நண்பர்களே. புரியுதுங்களா? ஆக இந்த மாதிரியான சுபத்துவமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போறது. அதே மாதிரி பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது சனி பகவான் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களை வணங்கி வழிபட்டு கொள்ளுங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அப்போ அமாவாசை தினங்கள்ல ஒரு தை அமாவாசை வருது, மாசி அமாவாசை வருதுன்னா கண்டிப்பாக நீங்க முன்னோர்களுக்கு ஒரு திதை தர்ப்பணங்களை கொடுத்து அவருடைய அருளாசியை நீங்க கண்டிப்பாக வாங்குங்க. இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் புதிய தொழில் வேலை வாய்ப்பு நிச்சயமா உண்டு நண்பர்களே. அதாவது நிறைய ஒர்க் ப்ரெஷர் காரணமாக வேலைப்பளு அதிகமாக இருக்குது, பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வேலைகளை விட்டு வெளியில் வந்திருக்கலாம்.
அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில, இந்த வருஷத்தில ஒரு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைச்சு, நீங்க ஒரு நல்ல இடத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்பு இருக்கும். அரசு சார்ந்த துறைகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற நெறைய நண்பர்களுக்கு வந்து, அதற்கான பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அதன் மூலியமாக நம்ம ஒரு அரசு மூலியமாக ஒரு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பில எல்லாம் இருப்பீங்க. போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது எழுதக்கூடிய அமைப்பில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இந்த வருடம் இருக்கின்றது. அப்போ அதிகமா கவனம் செலுத்தி படிச்சா மட்டும் தான் அதற்கான வாய்ப்பை நம்ம பெற முடியும். அதே மாரி தந்தை வழி சொத்துக்கள் அனுபவிக்கக்கூடிய யோகிதை, மாமனார் வழி சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகிதை, தாயார் சம்பந்தப்பட்ட அவங்களுடைய வழி வம்சங்கள்ல வரக்கூடிய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகிதையெல்லாம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமா அதிகமான முறையில லாபம் கிடைக்க போற அமைப்புல தான் இருக்குது. இந்த பாக்கியங்கள நீங்க அனுபவிப்பீங்க. அப்போ சகல விதத்திலும் நிறைய நன்மைகள் இந்த 2025ஆம் வருஷத்துக்கு மேல நமக்கு கிடைக்கணுன்ற போது, இந்த வருஷத்துல சனி பகவான் 9ஆம் இடத்துல இருப்பார். 2 1/2 வருஷம் சிறப்பு. அதுக்கப்புறம் 2 வருஷம் 10ஆம் இடத்துக்கு வருவார். அது அதை விட சிறப்பு. அதுக்கப்புறமா லாபஸ்தானத்துக்கு வருவார். அது அதை விட சிறப்பு. இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால், இவ்வளவெல்லாம் சிறப்பா சொல்றீங்களே, எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே மைனஸா இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு சந்தேகம் கிளியராக வேண்டுமென்றால், உங்களுக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது? உங்களுக்கு ஏன் அடிக்கடி கஷ்டம் வருது? உங்களுக்கு ஏன் பணம், பொருள் அப்படிங்கிற உங்க கையில தங்க மாட்டேங்குது? ஏன் அடிக்கடி கடன் வந்துகிட்டே இருக்குது? ஏன் தொழில் பலம் சிறப்பா இருக்க மாட்டேங்குது? ஏன் எனக்கு ஒரு இடத்துல நிம்மதியா வேலை செய்ய முடியல? ஏன் எனக்கு குடும்பத்தில அடிக்கடி பிரச்சனை வருது? மனைவி மக்கள் பிரச்சனைகள் எதுக்கு வருது? பிரிவினைகள் எனக்கு எதுக்கு வருது? இப்ப என்னுடைய ஜாதகம் என்ன சொல்லுது? அந்த ஜாதகத்த உங்களால தெளிவா எனக்கு பார்த்து எனக்கு பலன் கொடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நபர்கள், நிச்சயமா நான் குடுக்குற இந்த நம்பருக்கு நீங்க உங்க ஜாதகத்த வாட்ஸ்அப் பண்ணுங்க. 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்த வாட்ஸ்அப் பண்ணி குடுங்க. நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு கண்டிப்பாக விடையை தெளிவா என்னால குடுக்க முடியும். அது அல்லாமல் கோச்சார பலனை மட்டும் வைத்து, ராசி பலனை மட்டும் வைத்து எந்த ஒரு முடிவுக்கும் வராதீங்க நண்பர்களே. அப்போ இந்த பலன் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் யாருக்கு யோகமானதாக இருக்கின்றதோ, அவங்களுக்கெல்லாம் சிறப்பான பலன் நிச்சயமாக கிடைக்கும். புரியுங்களா? இந்த கடகராசி, கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இது சர லக்னம் அப்படிங்கிறதுனால, நிச்சயமாக சூரிய தசை, சூரிய புத்தி நடக்கிற காலம் அப்படிங்கிற சிறப்பான பலனை குடுக்காது. அதே மாரி சனி திசை, சனி புத்தி நடக்கின்ற காலங்கள் சிறப்பான பலனை குடுக்காது. அதே மாரி சுக்கிரனே இருந்தாலும் அவரு 4ஆம் அதிபதியாக இருந்தாலும், லாபாதிபதியாக இருந்தாலும், ஒரு விதத்தில் அவரும் நமக்கு பாதகமாகத்தான் செயல்படுவார். அப்ப சுக்கிர திசை, சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கும் சிறப்பான பலனை அனுபவிக்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த கிரகங்கள் யார் அதிகமான சுபத்துவத்தை பெற்று யார் யோகாதிபதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அந்த தசை தசாபுத்தி எனக்கு எப்ப வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. இதையெல்லாம் உங்களுக்கு தெளிவா என்னால குடுக்க முடியும். நம்பிக்கை இருந்தால் இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்த வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. வீணான மனக்குழப்பத்துக்கு ஆளாக்காதீங்க. உங்கள நீங்க ஆளாக்கிக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருக்காதீங்க. தெளிவான விளக்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த நம்ம பயணம் அப்படிங்கிறது நம்ம எப்படி பயணிக்கிறோமோ, அதன் வழியா நம்ம பயணிச்சுக்கலாம். அப்போ இதனால தான் நமக்கு இந்த மாரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்து நம்ம மனசு குழம்பாது இல்லையா? அப்போ குழப்பங்களிலிருந்து முதல்ல நம்ம விடுபடணும். மனக்குழப்பத்தில் முதல் விடுபடணும். அதுக்கு ஒரே தீர்வு சுய ஜாதகத்தை தெளிவா பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்க விரும்புகிற நண்பர்கள் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான தெளிவான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய பரிகார வழிமுறைகள் அப்படிங்கிறது, குரு பகவானுக்கு நெய் தீபமேற்றி ஒவ்வொரு வியாழக்கிழமை வாரமும் வழிபாடு செய்யுங்க. சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய பகைமை அப்படிங்கிறது எதிரிகளை நீங்க வென்று நல்வழிப்படுத்தப்படுவீர்கள். அப்போ எதிரிகள் இல்லாமல் வாழணும் அப்படின்னா யாரை போய் பார்க்கணும்? துர்க்கையை பாருங்க, துர்க்கைம்மனை பாருங்க. அப்போ நமக்கான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஆப்போசிட்ல, அது கண்டிப்பாக தீரும். அதுக்கப்புறம் முடிந்தால் இந்த வருஷத்துல திருநாகேஸ்வரம் சென்று அந்த நாகேஸ்வரருக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். நிச்சயமா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் நண்பர்களே. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.